ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரசப்பொடி பவுடர். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி விதை இல்லைனா தனியா 400 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 200 கிராம், ஜீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், காஞ்ச மிளகாய் நான் 10 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஆறுன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசப்பொடி ரெடி. இது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.